பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 108 இடங்களை பெற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாம ஒரு தவிப்பில இருக்கிறார். இதுல பல கட்சிகள் பல கேமுகளை விளையாடிட்டு இருக்கு. அதுல குறிப்பா டிடிவி தினகரன் ஒரு பிளே பண்றாருங்க. இது யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் டிடிவி தினகரன் இந்த அளவுக்கு ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு, என்னப்பா ஆச்சு அவருக்கு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. நேற்று இரவு ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அச்சோ கனத்த காணமே அப்படின்னு பதற வடிவேலு மாதிரி என் எம்எல்ஏவை காணோம் கடத்தி புட்டாங்க ஐயா அப்படின்னு பதறிட்டே இருந்தாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆளுநரை சந்திக்க போகும்போது அவர் காரு பின்னாடி தான் என்ன பண்றாரு, அந்த எம்எல்ஏ இருக்கிறாரு அப்படின்றது நிதர்சனம் பண்ணுவோம். உடனே ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சோன்னா ஐயா நாங்க ஒருபோதும் தாவேக்காவுக்கு நாங்க என்ன பண்ணல, ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. எங்க எம்எல்ஏ கடிதமே கிடையாது, அவர் சைனும் கிடையாது. போலியா என்ன பண்றாங்க, கையெழுத்து போட்டு என்ன பண்ணிருக்காங்க, போர்ஜரி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான வேலையெல்லாம் தாவேக்கா செய்யுது அப்படின்னு இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நாங்கன்னா வெண்ணையா அப்படின்னு கூட கேள்வி கேட்டாருங்க. ஓப்பனா பேசி இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கன்னா வெண்ணையா அப்படின்னு கூட கேட்டாரு. சோ அந்த அளவுக்கு கொதிச்சு போய் எழுந்திருக்கிறாரு. முதல்ல இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா காமராஜ் அவர்கள் சைன் போடுறத வீடியோவா என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே இந்த காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னா இதுல ரெண்டு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒண்ணு ஆதரவு கொடுத்தாருங்க. ஏன்னா டிடிவி தினகரன் ஒண்ணு கண்ணு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு எம்எல்ஏ சிபிஐ சிபிஎம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் காங்கிரஸ் போன உடனே 113 தான் இருந்தது. இவர் போயிருந்தனால 114. சரி ஓகே கொஞ்சம் ஆதரவு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டாரு விஜய் அவர்கள். இப்போ சிபிஐ சிபிஎம் விசிகா இவங்க எல்லாம் போனோம்னா ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற டிடிவி தினகரன் டம்மி ஆயிட்டாரு. இந்த ஒரு எம்எல்ஏ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா டிடிவி தினகரன் போன கணக்கே வேற. நம்ம போனா அமைச்சர் பதவி வாங்கிடலாம், வாரிய தலைவர் அது இதுன்னு வாங்கிடலாம்னு ஒரு கணக்கோட போனாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க சிபிஐ சிபிஎம் விசிகா வந்ததுனால இங்க டம்மி ஆயிட்டாரு. ஒரு எம்எல்ஏ வச்சு நம்ம என்னப்பா டிமாண்ட் கொடுக்க முடியும், வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இது போக இன்னொரு சைடு என்ன யோசிக்க பண்ணா பாஜக ஒரு பிரஷர் கொடுத்திருக்கு டிடிவி தினகரன். யாரை கேட்டுக்கின்னு நீங்க போனீங்க, யாரை கேட்டு தாவேக்காவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க? நாங்க நினைக்கிறேங்க, நாங்க சொல்லணுங்க, எங்க கூட்டணியில இருந்து தானே ஜெயிச்சிங்க. நாங்க என்ன திமுகவா? அவங்க இஷ்டத்துக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு, அவங்க இஷ்டத்துக்கு ஜனநாயக முறையில் நடந்துக்குது. எங்க கூட்டணியில் வந்துட்டா நாங்க சொல்றதா கண்ட்ரோல், எங்களை மீறி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பிரஷரை கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. சோ இந்த அழுத்தத்தின் காரணமாக டிடிவி தினகரன் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கணும். அது எப்படி வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க எம்எல்ஏவை கடத்திட்டாங்க, எங்க எம்எல்ஏ சைன் இல்லாம போட்டிருக்காங்க அப்படின்னு உடனே கேட்டிருக்கிறாங்க. அதாவது நீங்க கொடுத்திருக்கீங்களாப்பா, கடிதம் கொடுத்திருக்கீங்களான்னு ஆளுநர் கேட்டிருக்காரு. ஐயா அது வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி ஒரு போர்ஜரி பண்ணிருக்காங்க, எங்க ஒரிஜினல் காட்ட சொல்லுங்க பாப்போம். அவங்க கிட்ட இருக்காது, ஏன்னா எங்க எம்எல்ஏ கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆமாங்க நான் கொடுக்கல, என் சைனே கிடையாது, என்ன மாதிரி என்ன பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்து என்ன பண்ணிருக்காங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா காவல் நிலையம், கிண்டி காவல் நிலையத்துக்கு போயிட்டு ஐயா இந்த மாதிரி விஜய் ஒரு போர்ஜரி வேலை பண்ணியிருக்கிறாரு, எங்க எம்எல்ஏ மாதிரி சைனை போட்டு பொய்யான கடிதத்தை ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காரு, இது அஃபென்ஸ், நீங்க என்ன பண்ணுங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு டிடிவி தினகரன். போதாததுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு இங்க மெஜாரிட்டி காட்டல, திமுகவும் அமைதியா இருக்குது, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு மெஜாரிட்டியானாலும் எங்க ஆளு தான், இபிஎஸ் கூப்பிடுங்க, முதலமைச்சர் பதவியை ஏத்துவீங்க, அவர் ஃப்ளோர் டெஸ்ட் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு போர்டு என்ன பண்ணிருக்காரு, போட்டிருக்கிறாரு. இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ளோர் டெஸ்ட் இபிஎஸ்க்கு நீங்க கொடுப்பீங்கன்னா ஏன் தாவேக்காவுக்கு நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க? இன்னும் சொல்ல போனா அதிக பெரும்பான்மையோடு அவர் தான் 108 இடங்களை வச்சிருக்கிறார். இந்த இரண்டு கட்சிகளை பார்த்தா நியாயப்படி அவரு தான் என்ன பண்ணணும், நீங்க முதலமைச்சரா பதவிங்கிறது அழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இங்க சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஆளுநர் நடக்கணுமே கண்டி சட்டத்தை மீறி செயல்பட முடியாது. ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட் பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் சட்டமன்றம் தான், ஆளுநர் மாளிகை கிடையாது. ஆளுநர் மாளிகையில பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் 108 எம்எல்ஏ வச்சிருக்கேன்பா, நீ என்ன சிஎம் ஆக்கு, உங்களுக்கு தேவை பெரும்பான்மை, நான் சட்டமன்றத்தில் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றது தான் சட்டம். ஆனா இதை மாற்றி அமைக்கிறதுக்காக பாஜக ஒரு பிளே பண்றாங்க. என்ன பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடணும். குடியரசுத் தலைவர் ஆட்சியும் பாஜக ஆட்சியும் ஒண்ணும் கிடையாது,
ரெண்டும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்களேன். சோ எப்படியா இருந்தாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துட்டா பாஜக நினைக்கிற காரியங்கள்லாம் ஈஸியா என்ன பண்ணிடலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷங்க, 6 மாசம் தான் சொல்லுவாங்க. அந்த 6 மாசத்தை இன்னும் 6 மாசம் தள்ளி போட்டு ஒரு வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க, ஓட்டிடுவாங்க. இந்த ஒரு வருஷத்துல பாஜக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்தந்த வேலைகள்லாம் செஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் வச்சீங்கன்னா இங்க விஜய் தான் டாப் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அப்படின்றது பட்சத்துல திமுக இதை விரும்பவே இல்லை, இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி விரும்பவே இல்லை. அதனால திமுக என்ன பண்றாங்கன்னா, நீங்க சிபிஐ சிபிஎம் விசிகா நீங்க 3 பேரும் போய் என்ன பண்ணுங்க, ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா மு.க. ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நாங்க இவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ரேஞ்சில் அவர் போனாரு. இப்போ டிடிவி தினகரன் ஏன் அந்தர்பல்ட்டி அடிச்சாரு அப்படின்றதான், அப்படியே போய் அந்தர்பல்ட்டி அடிச்சாரு. ஆரம்பத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு விஜய்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவும் இவங்களுக்கு டிமாண்ட் செய்ய முடியாத ஒரே காரணத்துக்காகவும் இன்னைக்கு பேக் அடிக்கிறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இதுல பல டிராமாக்கள் அவர் போட்டிருக்காரு. எம்எல்ஏவை கடத்தி புட்டாங்க, அங்க பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு ஆறாவாரம் பண்ணிட்டு சைலண்டா மிட் நைட்ல போய் என்ன பண்றாரு, ஆளுநரை சந்திக்கிறாரு. எம்எல்ஏவோட தான், மத்த யாரு கூட போல எம்எல்ஏவோட தான் போய் என்ன பண்றாரு, ஆளுநர் சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சுட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப விஜய் பயங்கரமா மாட்டிக்கினாரு. ஏன்னா ஆளுநர் நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு 116 எம்எல்ஏக்கள் போயோட நீங்க என்ன பண்றீங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு போனீங்க. அங்க அவரு உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் ஒரு வகையான கேம் விளையாடுறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் மேல ஒரு அஃபென்ஸ், ஏன்னா இது பொய்யான ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காரு. இது அஃபென்ஸ், இது ஏமாற்று வேலை, ஃபோர்ஜரி வேலை, 420 வேலை. சோ இது மாதிரி வேலைகள்ல விஜய் அவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்னு அவர் மேல ஒரு கேஸ பதிஞ்சு அது வழக்கு ஒண்ணு தனியா போகும். ஏன்னா இங்க வந்து எம்எல்ஏவே ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்ரூவ் ஆயிட்டாரு. ஐயா அது என் கடிதமே கிடையாது, என் கையெழுத்தே கிடையாது, இது மாதிரி விஜய் வந்து என்னை ஏமாத்துறாரு, ஏமாத்தி உங்ககிட்ட கடிதத்தை கொடுத்து உங்களை ஏமாத்தி இருக்கிறார். சோ அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, நேரடியா ஒப்புதல் கொடுத்திருக்காரு. சோ சாட்சியே வந்து என்ன பண்ணிச்சு, நேரடியா வந்து என்ன பண்ணிட்டு சாட்சி கொடுத்துருச்சு. இப்ப விஜய்க்கு பயங்கர சிக்கலா இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது, 10ஆம் தேதி தான் டெட் எண்ட் கொடுத்தாரு. அதுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடணும், இல்லைன்னா இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது மாற்றுக்கிறதுல. சோ டிடிவி தினகரன் ஆரம்பத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருக்காரு, அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. இதை பத்தியோட கருத்து நம்மளுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.